சாப்டர் 45. சிம்மன், ஐ லவ் யூ. மேக்னா தன்னை பற்றியும் அவளது கடந்த காலத்தை பற்றியும் சொன்னதை கேட்ட சிம்மனுக்கு தன்னவள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாளா என்று வேதனையாக இருந்தது. அதற்கு மேலும் அவள் பட்ட கஷ்டத்தை அவனால் கேட்க முடியாமல் அவளை தன்னுடன் இருக்க அணைத்து கொண்டவன், இதுக்கு முன்னாடி நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டியோ அது எனக்கு தேவையில்ல. ஆனா இனி வரும் நாட்கள்ல நீ கஷ்டப்பட்டதுக்கும் சேர்த்து வச்சு உனக்கு அன்பை காட்டணும்னு நினைக்கிறேன் என்று சொல்லி அவளது இதழை சிறைப்பிடிக்க தன்னவனின் அன்பில் அவள் கரைந்து போனாள். அவனது இதழ் மூலம் அவனது காதலை அவளுக்கு உணர்த்தியவன் பின்பு மெதுவாக அவளை விடுத்து அப்படியே தூக்கிச் சென்று அங்கிருந்த சோஃபாவில் உட்கார வைத்தான். அவளது 2 கால்களையும் எடுத்து தன் மடி மீது வைத்து கொண்டான். உடனே மேக்னா, அச்சோ சிம்மா, என்ன பண்ற என்று கேட்டாள். சிம்மன் சிரித்துக்கொண்டே, என்னோட குட்டி காப்ளினுக்கு கால் அமைக்கி விடுவான் என்று சொன்னவன் அவளது காலை மெதுவாக அமுக்கிவிட ஆரம்பித்தான். உடனே மேக்னா, அச்சோ அதெல்லாம் எதுவும் வேணாம், என்னோட காலை விடு சிம்மா என்று சொன்னாள். மேக்னா, எனக்கு தெரியும் நீ உன்னோட பர்சனாலிட்டியை காட்டிக்கிறதுக்காக அவ்வளோ பெரிய ஹை ஹீல்ஸ் போடுற, அதனால தினமும் தூங்க முடியாம வழியில நீ அவதிப்படுற என்று சொன்னான். மேக்னாவோ ஆச்சரியமாக, ஆமா அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்டாள். மேக்னா, நானும் என்னை பத்தி எதுவும் உன்கிட்ட சொல்லலல்ல. உன்ன மாதிரி தான் நானும் பிறந்ததுல இருந்து அப்பா இல்லாம தான் வளர்ந்தேன். உனக்காச்சும் உங்க அப்பா யாருன்னு தெரியும், எனக்கு எங்க அப்பா யாருன்னு கூட தெரியாது. அம்மா இது வரைக்கும் சொன்னதே இல்லை, நானும் கேட்டதே இல்லை. ஊர்ல உள்ள எல்லாரும் என்னையும் அம்மாவையும் தப்பா பேசுவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப வலிக்கும். அதெல்லாம் கடந்துதான் அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. அம்மா பட்ட கஷ்டத்தெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தேன். அதனாலதான் எந்த பொண்ணும் சஃபர் ஆனாலும் என்னால தாங்க முடியாதோ என்னவோ. எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் அம்மா கஷ்டப்பட்டதுதான் கண்ணு முன்னால வரும். அதனாலயோ என்னவோ உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு வகையில நீயும் அம்மாவும் ஒரே கேரக்டர் தான் என்று சொன்னான். சிம்மனும் தன்னை போல்தான் அப்பா இல்லாமல் இருந்திருக்கிறான் என்பதை நினைத்த மேக்னாவிற்கு இவ்வளவு கஷ்டத்தை வச்சுட்டு தான் சிரிச்சிட்டு இருக்கானா என்று தனக்குள் நினைத்து கொண்டவள் அவனது கையை பிடித்துக் கொண்டு, சிம்மன், ஐ லவ் யூ என்று சொன்னாள். உடனே சிம்மன் சிரித்துக்கொண்டே அவளது இடையோடு தூக்கி அவளை அப்படியே தன் மடி மீது உட்கார வைத்துக் கொண்டவன், என்னோட குட்டி காப்ளின், நானும் தாண்டி உன்னை ரொம்ப லவ் பண்றேன் என்று சொல்லி அவளது மூக்கோடு தனது மூக்கை உரசினான். இருவரும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கொண்டிருக்க சிம்மனின் மார்பிலேயே மேக்னா தூங்கி போனாள். தன் மீது நன்றாக தூங்குவதை பார்த்த சிம்மன் சிரித்துவிட்டு அவளை அப்படியே தூக்கி கொண்டு அவளது படுக்கையில் மெதுவாக கிடத்தினான். பின்பு அங்கிருந்த போர்வையை எடுத்து அவள் மீது போட்டுவிட்டு அவளது நெற்றியில் தனது இதழை பதித்தவன், குட் நைட் மேக்னா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். சிம்மன் வீட்டுக்கு வர மணி 11 ஆகியிருந்தது. அப்பொழுது மீனா தூங்காமல் சிம்மனுக்காக காத்திருந்தார். அதை பார்த்த சிம்மன், என்னம்மா மணி 11 ஆச்சு, இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். என்னடா காலையில ஏதோ வரேன்னு போன, மணி 11 ஆச்சு, இன்னும் நீ வீட்டுக்கு வராம இருந்தா அம்மா உன்னை நினைச்சு பயப்பட மாட்டேனா? நீ வருவேன்னு தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னார். அம்மா, நான் இன்னும் குழந்தை இல்லம்மா. நான் வெளியில போனா கண்டிப்பா வீட்டுக்கு சேஃபா திரும்பி வந்துருவேன். நீங்களே உடம்பு சரியில்லாம இருக்கீங்க. எனக்காக இவ்வளவு நேரம் முழிச்சிருந்து உங்களோட உடம்பு கெடுத்துக்காதீங்க. சாப்பிட்டீங்களா என்று கேட்டான். இல்லடா, நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம் தான் அம்மா இருந்தேன் என்று சொன்னதும் சிம்மனுக்கு ஏதோ போலாகியது. உடனே தன்னை திட்டிக் கொண்டவன், சாரிம்மா, நான் வெளியவே சாப்பிட்டேன். இனிமே வெளியில சாப்பிட்றதா இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லிடுறேம்மா. நீங்க எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. சரி வாங்க, டைம் ஆச்சு, முதல்ல சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு தன் தாயை கூட்டிக் கொண்டு அங்கிருந்த டேபிள் மீது உட்கார வைத்தவன் அங்கிருந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு சென்று சூடு பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் தன் தாயிடம் கொடுத்து சாப்பிட வைத்தான். சிம்மன் தன்னை கவனித்துக் கொள்வதை பார்த்த மீனா, சிம்மா, நீ ரொம்பவே வளர்ந்துட்டடா, நீ இப்ப பெரிய பையனாயிட்ட என்று சொன்னார். ஆமாமா, இத்தனை நாள் நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க, இனிமே நான் உங்களை பாத்துக்கிற நாள் வந்துருச்சுமா. நான் தான் இனிமே உங்களை கேர் எடுத்து பார்த்தேன், சரியா? நீங்க இனிமே ஜாலியா எப்பவும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணிட்டு ஹாப்பியா இருங்கம்மா என்று சொன்னான். எனக்கு என்னடா, நீ சந்தோஷமா இருந்தனா அதுவே போதும். சரி, அம்மாவுக்கு கொஞ்சம் வயர் வாங்கிட்டு வந்து கொடுத்தனா அம்மா அதுல கூட பின்னிக்குவேன் என்று மீனா சொன்னார். என்னம்மா இப்பவும் கூட பின்ன போறேன்னு சொல்றீங்க? நான் தான் நமக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறேன்ல, அப்புறம் நீங்க எதுக்குமா வேலை பார்க்கணும் என்று சிம்மன் கேட்டான்.
சிம்மா, நீ சம்பாதிக்கிறது உன்னோட தேவைக்காக. நீ சந்தோஷமா இருந்தா அம்மாவுக்கு அது போதும். நீ சம்பாதிக்கிறேன்னு நான் சம்பாதிக்காம இருக்க முடியாதுல்ல. அம்மாவோட சின்ன சின்ன தேவைய அம்மாவா நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று சொன்னார். சரிம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்பவுமே நீங்க பெண்கள் பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும்னு தான் சொல்லுவீங்க. அதுக்காக நீங்க ஏன் கூட பின்னணும்? உங்களுக்கு தான் மருத்துவம் தெரியுமே, நீங்க பேசாம அந்த தொழிலையும் பண்ண வேண்டியதுதானே என்று சிம்மன் சொன்னான். சிம்மா, நீ மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் தாத்தாவுக்கு பெண் வாரிசு. நம்ம குடும்ப வழக்கப்படி அப்பாவோட தொழில பெண் வாரிசு கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஆனா 3 அண்ணன்களும் அப்பாவோட மருத்துவத்தை கத்துக்க விருப்பம் இல்லாத காரணத்தினாலதான் அப்பா எனக்கு கத்து கொடுத்துட்டு போனாரு. அதுக்காக நான் அதை பயன்படுத்தக்கூடாது என்று மீனா சொன்னார். அம்மா, அதெல்லாம் அந்த காலம். ஆண் பெண் என்று தனித்தனியா பிரிச்சு பார்த்தது. இப்ப எல்லாரும் சமந்தாமா. அது மட்டும் இல்ல, மருத்துவங்கிறது பணம் சம்பாதிக்கிற தொழில் மட்டும் இல்லம்மா, அது உயிரை மீட்டெடுக்கிற தொழில். உங்களுக்கு என்னை விட டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களால கண்டிப்பா நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியுமா என்று சிம்மன் சொன்னான். நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. நான் என்ன சட்டப்படியா படிச்சேன்? என்கிட்ட எந்த சர்டிபிகேட்டும் இல்லை. இவ்வளவு பெரிய சிட்டியில அம்மா எப்படி இந்த தொழில் பண்ண முடியும் என்று கேட்டார். அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்த வைத்தியர் இருக்கார். அவரோட பேத்தி கூட நான் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அவரோட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனா பண்ணுங்கம்மா, நான் அவர்கிட்ட பேசுகிறேன் என்று சொன்னான். சிம்மா, இது உங்கள் தாத்தா பல வருஷத்துக்கு முன்னாடி கற்றுக் கொடுத்தது. அப்பப்போ உனக்கு தேவைப்படும் போது நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ எனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. அப்புறம் எப்படிப்பா நான் அதை பண்ணுறது என்று மீனா கேட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு போவோம். அங்கே உங்களுடைய எபிலிட்டியை அவர் செக் பண்ணட்டும். செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை அங்கே கொடுத்தா நீங்கள் பாருங்க, சரியா என்று சிம்மன் சொன்னான். அப்படின்னா சரிடா என்று மீனா சொல்லிவிட்டு பின்பு தன் மகனை பார்த்து, சரிடா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன, எங்க கண்ணிலே காட்டல என்று கேட்டார். சீக்கிரமே கண்ணில் காட்டுறமா, இப்போ டைம் ஆச்சு, நீங்கள் போய் தூங்குங்க என்று சொல்லி தன் தாயை அனுப்பி வைத்தவன் மேக்னாவை நினைத்து சிரித்து கொண்டே அவன் அறைக்கு சென்றான். வழக்கம் போல மீனா நேரத்தில் எழுந்து அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு சிம்மனுக்காக காத்திருக்க, தனது அறையிலிருந்து வெளியே வந்த சிம்மன் டைனிங் டேபிளில் இருக்கும் உணவை பார்த்துவிட்டு, அம்மா, நீங்கள் சும்மா 1-2 டிஷ் செஞ்சா போதுமா? ஏமா இவ்வளவு சாப்பாடு செஞ்சு உங்களோட உடம்ப நீங்கள் வருத்திக்கிறீங்க என்று கேட்டான். சிம்மா, நான் உனக்காக செஞ்சு கொடுக்குறேன், இதில் எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நீ அமைதியாக வந்து சாப்பிடு என்று சொல்லிவிட்டு தன் மகனின் கையை பிடித்து கொண்டு சென்று சாப்பிட வைத்தார். சிம்மனும் சாப்பிட்டு விட்டு, சரி சீக்கிரம் கிளம்புங்க, நாம போகணும் என்று சொன்னான். சிம்மன் அப்படி சொன்னதும் எதுவும் புரியாத மீனா, என்னடா சொல்ற, நாம எங்க போகணும் என்று கேட்டார். அம்மா, என்ன மறந்துட்டீங்களா? நைட்டு தானே நம்ம பேசிக்கிட்டோம். உங்களோட எபிலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றதை நீங்க செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்கம்மா என்று சொன்னான். சரி சரி, நான் சொன்னாலும் கேட்க போறதில்ல, உனக்காக வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அறைக்கு சென்றவர் தனது உடையை மாற்றிக்கொண்டு கீழே வந்தார். தொடரும். எபிசோட் 46, கேக் ஷாப் வா. சிம்மனும் மீனாவும் காசிநாதனின் ஹாஸ்பிட்டலுக்கு செல்கிறார்கள். சிம்மன் ஏற்கனவே காசிநாதனிடம் போனில் சொல்லியிருந்ததால் காசிநாதன் சிம்மனை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே, வா வா சிம்மா என்று சொன்னவர் அருகில் இருந்த மீனாவை பார்த்து சிரித்துக்கொண்டே, வாங்க என்று தலையை அசைத்தார். சார், இவங்க தான் என்னோட அம்மா, நான் ஏற்கனவே போன்ல சொல்லியிருந்தேன்ல என்று சிம்மன் சொன்னான். ஆமா, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல 2 பேரும் உட்காருங்க என்று சொல்லிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞனிடம் இருவருக்கும் காஃபி கொண்டு வருமாறு சொல்லிவிட்டு மறுபடியும் மீனாவை பார்த்து, உங்களை பத்தி உங்க பையன் நிறைய சொன்னான், நிஜமாவே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஒரு பையன் கிடைச்சிருக்கான் என்று சிம்மனை பார்த்து பெருமையாக சொன்னார். இந்த உலகில் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைத்தாலும் தான் பெற்ற பிள்ளையை மற்றவர்கள் புகழ்வதில் கிடைக்கும் ஆனந்தமே அலாதிதான். மீனா அந்த ஆனந்தத்தை கடந்த சில நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். தனது மகனை நினைக்கையில் மீனாவிற்கும் பெருமையாக இருந்தது. பின்பு மீனா சிரித்துக்கொண்டே, நிஜமாதான், சிம்மன் மாதிரி ஒரு பிள்ளையை கடவுள் எனக்கு கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்று சொன்னாள். நீங்க 2 பேருமே என்னை கொஞ்சம் ஓவரா தான் புகழ்றீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அம்மாவுடைய மெடிக்கல் எபிலிட்டியை செக் பண்ணுங்க.
என்று சிம்மன் சொன்னான். உடனே காசிநாதன் சரி என்று சொல்லிவிட்டு மீனாவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்த வார்டுக்கு சென்றார். அந்த வார்டில் 2 பேஷண்ட் இருந்தனர். அவர்களை பார்த்து, இவங்களோட பல்ஸை செக் பண்ணி இவங்களுக்கு என்ன நோயின்னு சொல்ல முடியுமா என்று கேட்டார். மீனா சற்று தயக்கத்துடன், சிம்மா, என்னால் இதை முடியுமா என்று கேட்டாள். சிம்மனோ, அம்மா, உங்களால கண்டிப்பா அது முடியும், நீங்க ட்ரை பண்ணுங்கம்மா என்று சொன்னான். மீனா தயங்கி தயங்கி அந்த பேஷண்டின் அருகில் சென்று அவரது கையை பிடித்து செக் செய்தாள். சற்று நேரம் அமைதியாக இருந்த மீனா பின்பு, இவங்களுக்கு பிரஷரோட அளவு அதிகமாயிடுச்சு, அதனால அடிக்கடி மயங்கி விழுந்திருப்பாங்க என்று சொன்னாள். காசிநாதன் ஆச்சரியமாக மீனாவை பார்த்தார். இன்னொரு பேஷண்டின் கையை பிடித்து பார்த்துவிட்டு, இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆகியிருக்கு என்று சொன்னாள். இதுவரை கரெக்டாக கணித்த மீனாவை பார்த்த காசிநாதன், பரவாயில்ல, உங்க அம்மா நீ சொன்ன மாதிரியே ரொம்ப டேலண்டா தான் இருக்காங்க, தாராளமா உங்க அம்மா இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த லைசன்ஸ் வாங்குவதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி லைசன்ஸ் வாங்கிக்கோ. உன்னோட எபிலிட்டியை பார்க்கும்போது அது கண்டிப்பா உங்க அம்மா கிட்ட இருந்து பாதியாவது வந்திருக்கணும். என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா தானே, அதனால எந்த சந்தேகமும் இல்லை, நிச்சயம் அவங்களால நிறைய உயிர் காப்பாற்றப்படும் என்று சொன்னான். அதான் சார் நானும் சொன்னேன், அம்மா தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவங்க இங்கேயே ஒர்க் பண்ணட்டுமா என்று சிம்மன் கேட்டான். உடனே காசிநாதன் சிரித்து கொண்டு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உங்க அம்மா என்னை விட நல்ல டாக்டரா இருப்பாங்கன்னு தோணுது, அதனால அவங்களுக்கு நீ தனியா கிளினிக் வச்சு கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும் என்று சொன்னார். உடனே சிம்மன், என்ன தனியா கிளினிக்கா என்று கேட்டான். ஆமா சிம்மா, உங்க அம்மாக்கு அந்த தகுதி இருக்கு, அதனால தாராளமா அவங்களுக்கு இன்னொரு இடத்துல தனியா கிளினிக் வச்சு கொடு. அவங்க என்கிட்ட வேலை பார்த்தாங்கன்னா அவங்க எத்தனை உயிரை காப்பாத்தினாலும் அதோட கிரெடிட் எனக்கு தான் வந்து சேரும். ஆனா உங்க அம்மா பண்ற தொழிலுக்கான கிரெடிட் உங்க அம்மாக்கு கிடைக்கணும், அதனாலதான் சொல்றேன் என்று சொன்னார். சிம்மனுக்கும் அது சரி என்று பட்டது. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம் சார், அம்மாவோட லைசன்ஸ்க்கு நான் ஏற்பாடு பண்றேன் என்று சிம்மன் சொன்னான். சரி, ரொம்ப நல்லது என்று காசிநாதன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சிம்மனின் செல்போன் சினுங்கியது. செல்போனை எடுத்து பார்க்க அதில் தீபிகா தான் கால் செய்து கொண்டிருந்தாள். மறுபடியும் இந்த பேய் ஏன் போன் பண்ணது தெரியலையே என்று சொல்லிக்கொண்டே போனை அட்டன் செய்து, சொல்லு என்று கேட்டான். இப்ப நீ எங்க இருக்க, நான் உடனே உன்னை பார்க்கணுமே என்று தீபிகா சொன்னாள். நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில வந்தேன், எங்க இருக்க, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று சிம்மன் கேட்டான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் ஹைவேல இருக்கிற ஒரு கேக் ஷாப்ல உட்காந்து கேக் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ உடனே இங்க வந்தனா உன்கிட்ட தாத்தா சொல்ல சொன்ன ஒரு விஷயத்த சொல்லுவேன் என்று சொன்னாள். என்ன, கேக் ஷாப்புக்கு வரணுமா, நான் தான் சொன்னேனே ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன் என்று சிம்மன் சொன்னான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்ப வந்தே ஆகணும் என்று தீபிகா சொன்னான். இவள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாள் என்பதை புரிந்து கொண்டவன், சரி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு காசிநாதனிடமிருந்து விடை பெற்று தனது தாயை அவனது வீட்டில் டிராப் செய்துவிட்டு பின்பு காரை எடுத்துக்கொண்டு தீபிகாவை பார்க்க சென்றான். தீபிகாவும் கூலாக உட்கார்ந்து கப் கேக் சாப்பிட்டு அவளை பார்த்த சிம்மன், உனக்கு வேற வேலையே இல்லையா, இப்ப எதுக்கு என்ன போன் பண்ணி இங்க வர சொன்ன என்று கேட்டார். உன்னை டார்ச்சர் பண்றதுதான் என்னோட வேலை, அது சரி, எனக்கு ரீசெண்டா பசிக்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் என்னோட பல்ஸை செக் பண்ணி என்னன்னு சொல்றியா என்று கேட்டாள். என்ன, உனக்கு பல்ஸ் செக் பண்ணணுமா, இதுக்குதான் நீ என்ன வர சொன்னியா என்று கேட்டுக்கொண்டே சிம்மன் அவள் அருகில் உட்கார்ந்தான். தீபிகா உடனே அவனுக்கு முன்பு அவளது கையை நீட்டினாள். தீபிகாவை முறைத்துவிட்டு, சரி சொல்லு, உங்க தாத்தா என்கிட்ட என்ன சொல்ல சொன்னாரு என்று கேட்டான். இல்ல, நீ ஏதோ வேர் வச்சிருக்கேன், ஆரவுக்கு கொடுக்கறேன்னு சொன்னியாமே, அந்த வேர் எப்ப கிடைக்கும், எப்ப கொண்டு வரேன்னு கேட்க சொன்னாரு என்று சொன்னாள். அச்சச்சோ, அதை சுத்தமா மறந்தே போயிட்டனே, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, இன்னைக்கு அந்த வேர் அவருக்கு கொடுத்தே ஆகணும் என்று சொல்லிக்கொண்டே அவளது கையை பிடித்து அவளது பல்ஸை செக் செய்து கொண்டிருந்தான். தீபிகாவோ அவனை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். அவர்கள் இருவரும் உட்கார்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை 2 கண்கள் பார்த்து கொண்டிருந்தது. உன்னோட உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லாதான் இருக்க என்று சிம்மன் சொன்னான். நான் தான் சொல்றேனே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு, அப்போ நம்ப மாட்டேங்கிற, நீ நிஜமாவே டாக்டர் தானா என்று தீபிகா கேட்டுக்கொண்டே கேக் சாப்பிட்டாள். அது சரி, இப்படி கேக்க இந்த வெட்டு வெட்டுனா எப்படி பசிக்கும், அப்புறம் எப்படி சாப்பாடு சாப்பிடுவ என்று சிம்மன் கேட்டான். தீபிகாவோ, ஆமா நீ பார்த்த என்று முறைத்து கொண்டு, இங்க பாரு,
எனக்கு பசிக்கலன்னு தான் கேக்காவது ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சாப்பிட்டேன் என்று சொன்னாள். உடனே சிம்மன் அவள் அருகில் ஏற்கனவே அவள் சாப்பிட்டு வைத்திருந்த பிளேட்டுகளின் எண்ணிக்கையை பார்த்து சிரித்துக்கொண்டே, ஓஹோ, இதுதான் உனக்கு பசிக்காத லட்சணமா என்று சொல்லி அந்த பிளேட்டை காண்பித்தான். தீபிகாவோ, ஷோ, இந்த பேரர் வேற, இதை எடுத்துட்டு போக மறந்துட்டானா என்று சொல்லி சிம்மனை பார்த்து சிரித்தாள். பதிலுக்கு சிம்மனும் அவளை பார்த்து சிரித்துக்கொண்டே, இன்னும் 1 வருஷத்துல உனக்கு கல்யாணமே பண்ணணும், நீ எப்பதான் வளர போறியோ தெரியல என்று சொன்னான். அதான் நீ என்ன லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு என்னை பத்தி நீ கவலைப்படுற? இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சிம்மனின் செல்போன் ஒலித்தது. அதை எடுத்து பார்த்தவன் அதில் அணுவின் எண்ணை பார்த்ததும் போனை அட்டன் செய்து, ஹலோ, சொல்லணும் என்று கேட்டான். சிம்மா, நீ எங்க இருக்க? நான் உன்னை பார்க்கணுமே என்று அனு சொன்னாள். சிம்மன் தீபிகாவின் கையை பிடித்துக்கொண்டு, இல்ல அனு, நான் இப்ப முக்கியமான வேலையா இருக்கேன், ஒரு முக்கியமான பேஷண்ட்டை பார்க்க போகணும், உனக்கு எதுவும் எமர்ஜென்சி இல்லைனா இன்னைக்கு ஈவினிங் வந்து பார்க்கவா என்று கேட்டான். இட்ஸ் ஓகே, தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு சிம்மனின் பதிலை எதிர்பார்க்காமல் அந்த போனை கட் செய்தாள். இவளுக்கு என்னாச்சு, நான் திரும்ப என்ன சொல்ல போறேன்னு கூட கேட்காம போனை கட் பண்ணிட்டா, இந்த பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியல என்று சொன்னவன், தீபிகா, இப்படி ஓவரா கேக் சாப்பிடாத என்று அவளுக்கு அட்வைஸ் செய்து கொண்டிருக்கும் பொழுது பின்னால் ஒரு பெண்ணின் குரல், இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான பேஷண்டா? பேஷண்ட் இப்படி கேக் ஷாப்ல தான் மீட் பண்ணுவீங்களா என்று கேட்டாள். ஏற்கனவே அந்த குரலுக்கு சொந்தக்காரி அனுதான் என்று தெரிந்திருந்த சிம்மனுக்கு, தெரிஞ்சிட்டு தான் போன் பண்ணாளா என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு அவள் புறம் திரும்பியவன், அனு, நீ எப்படி இங்க என்று கேட்டான். அனுவோ கோபத்துடன், அத்தை, நான் கேட்கணும், பேஷண்ட்டை பார்க்க போறேன்னு கேக் ஷாப்ல என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். அனு அப்படி உரிமையாக பேசுவதை கேட்ட தீபிகா, சிம்மா, இது யாரு என்று கேட்டாள். சிம்மனோ என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தீபிகாவையும் அனுவையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தான். தொடரும். அணுவின் குரலை கேட்டதும் பதற்றத்துடன் திரும்பிய சிம்மன், அனு, நீ எப்படி இங்க என்று கேட்டான். அனுவோ கோபமான குரலில், அத்தை, நான் கேட்கணும், நீ ட்ரீட்மெண்ட் பண்ற இடம் இதுதானா என்று கேட்டாள். இல்லனு, நிஜமாவே நான் ஒருத்தரை ட்ரீட் பண்ணணும், அதுக்காக தான் வந்தேன் என்று சிம்மன் சொன்னான். உடனே அனு கோபமாக, மற்ற பசங்க மாதிரி நீயும் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறவன் தான், இத்தனை நாள் என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்க என்று சொல்லிவிட்டு கோபமாக அந்த இடத்தை விட்டு வேகமாக சென்றாள். அனு, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் நெல்லு என்று சொல்லிவிட்டு சிம்மன் அவள் பின்னால் போக அனுவோ அவளது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றாள். அவள் அங்கிருந்து சென்றதும் சிம்மன் தீபிகா பக்கம் திரும்ப, தீபிகாவோ கேக்கை சாப்பிட்டு கொண்டே, யார் இந்த பொண்ணு, உன்கிட்ட இவ்வளோ கோவமா பேசிட்டு போறா என்று கேட்டாள். எல்லாம் உன்னாலதான், நீ பண்ண காரியத்தினாலதான் அவ அப்படி கோவப்பட்டு போறா, அவ என்னோட பேஷண்ட் தான் என்று சிம்மன் சொன்னான். ஓஹோ, பேஷண்டா? பேஷண்ட் யாராவது டாக்டர் மேல இப்படி கோவப்படுவாங்களா? இல்ல டாக்டர் தான் பேஷண்ட் இப்படி கோச்சிட்டு போனா கவலைப்படுவாரா? இங்க என்ன நடக்குது, உண்மையை சொல்லு, அவ யாரு என்று சொல்லிவிட்டு தீபிகா சிம்மன் அருகில் சென்று அவனது தோளில் கை போட்டு அவனது கண்களை உற்று பார்த்தாள். உடனே சிம்மன், உனக்கு வேற வேலையே இல்லையா? நான் தான் சொல்றேன்ல அவ என்னோட பேஷண்ட் தான்னு. சரி, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போய் அந்த வேரை எடுத்துட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல, உடனே தீபிகா, ஒரு நிமிஷம், என்னை இங்கேயே விட்டுட்டு போனா நான் எப்படி அங்க வருவேன் என்று கேட்டாள். ஏன், உன்னோட கார் என்னாச்சு என்று சிம்மன் கேட்டான். ஊர் சுத்தி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி நான் தான் கார் இல்லாம டாக்ஸி பிடிச்சு வந்தேன், இப்ப போறதுக்கு போர் அடிக்குது, அதான் நீ இருக்கல்ல, நான் உன் கூடவே வரேன், வா போலாம் என்று சொல்லிவிட்டு அவனது கைகளை பிடித்து கொண்டாள். சிம்மனோ, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட என்று சொல்லிவிட்டு அவளை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றான். தனது வீட்டிற்கு சென்று அந்த வேரை எடுத்துக்கொண்டவன் ஆரவை பார்க்க சென்றான். முன்பை விட ஆரவின் உடல் நன்றாக தேறியிருந்தது. ஆரவின் மனைவி சிம்மனை பார்த்து சிரித்துக்கொண்டே, எல்லாமே உங்களால தான் சாத்தியம், அவர் குணமாயிடுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று சொன்னாள். உடனே சிம்மன் வெண்பாவை பார்த்து சிரித்துக்கொண்டு,
அவர் ட்ரீட்மெண்டால மட்டும் சரியாகல, உங்களுடைய அன்பாலையும் தான். அவர் இந்த நிலைமையில இருந்தும் கூட அவரை விட்டு போகாம அவருக்கு துணையா இருந்தீங்கல்ல, அதுதான் அவருக்கு இன்னைக்கு சரியாகிறதுக்கு முழு காரணம் என்று சொன்னவன் பின்பு அந்த வேரிலிருந்து ஒரு பகுதியை கட் செய்து ஒரு துணியில் வைத்திருந்தான். அதை எடுத்து வெண்பாவிடம் கொடுத்து, சிஸ்டர், இதை நல்லா பொடியாக்கி அது தினமும் சாப்பாட்டுக்கு முன்னால தண்ணியில கொதிக்க வச்சு கொடுங்க. இது அவர் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கு உதவும் என்று சொன்னான். இதுதான் நீங்க சொன்ன அந்த அதிசய வேரா என்று சொல்லிவிட்டு அதை வாங்கியவள் பத்திரமாக தனது கைகளில் பொத்தி வைத்துக் கொண்டாள். பின்பு ஆரவிடம், சார், நீங்க நான் நினைச்சதை விட சீக்கிரமா குணமாகி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று சொன்னான். ஆரவோ சிரித்து கொண்டு, உன்னை பார்க்குற வரைக்கும் எனக்குள்ள கவலை இருக்கதான் செஞ்சது, ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தைரியம் வந்துருச்சு. கண்டிப்பா நான் சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவேன்னு. அப்புறம் என்ன சார் எல்லாம் கூப்பிடாத, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட லிட்டில் பிரதர். என்னை அண்ணானு உரிமையா கூப்பிடு. உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளு என்று சொன்னான். சிம்மன் சிரித்து கொண்டு, கண்டிப்பா நானும் உங்களை என்னோட பிக் பிரதரா தான் பார்க்கறேன் என்று சொல்லி சிரித்தான். பின்பு வெண்பா, சாப்பிட்டு போகலாம் என்று சொல்ல, இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு தீபிகாவை பார்த்து, ஏய் மென்டல், நான் கிளம்புறேன் பாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றான். ஆரவின் வீட்டிலிருந்து கிளம்பியவன் அங்கிருந்து நேராக தனது வீட்டிற்கு சென்று அன்றைய பொழுதை தனது தாயுடன் கழித்தான். அடுத்த நாள் காலையில் சிம்மன் வழக்கம் போல் எழுந்து கீழே வர அவனுக்காக அனைத்து உணவுகளையும் சமைத்துவிட்டு காத்திருந்தார் மீனா. டைனிங் டேபிள் நிறைய உணவுகள் இருப்பதை பார்த்த சிம்மன், அம்மா, உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது, சிம்பிளான சாப்பாடு மட்டும் செய்யுங்கம்மா, ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க என்று சொல்லிக்கொண்டே சிம்மன் சாப்பிட ஆரம்பித்தான். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்லை சிம்மா, நீ வயிறார சாப்பிடு என்று சொல்லிவிட்டு தன் மகனின் தலையை அன்பாக வருடிவிட்டு கொண்டே மகன் சாப்பிடும் அழகை பார்த்தாள். நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க என்று சொல்லிவிட்டு அவன் மறுபடியும் சாப்பிட்டு கொண்டிருக்க அவனது செல்போன் சினுங்கியது. செல்போனை எடுத்து பார்த்தவன் அதில் சித்த மருத்துவர் காசிநாதனின் எண்ணை பார்த்ததும் அட்டன் செய்து, சொல்லுங்க சார் என்று கேட்டான். சிம்மா, நீ எங்க இருக்க? உனக்கு இப்ப நேரம் இருந்தா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறியா? அனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாளா நல்லா சிரிச்சு பழையபடி பேசிட்டு இருந்தா, இப்ப மறுபடியும் யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறா, அமைதியா இருக்கா. ஏன் மறுபடியும் அவ அப்படி ஆனான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். அனு ஏன் அப்படி இருக்கிறாள் என்பது சிம்மனுக்கு தெரியும் என்பதால் ஒரு நிமிடம் யோசித்தவன், சார், நான் இப்பவே வந்து பார்க்கறேன், நேர்ல வந்து பார்த்தாதான் என்னன்னு சொல்ல முடியும் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவன் வேகமாக அங்கிருந்து எழுந்தான். சிம்மன் சாப்பாட்டிலிருந்து பாதியில் எழுந்து கிளம்புவதை பார்த்த மீனா, என்னடா சாப்பிடாம அதுக்குள்ள கிளம்புற என்று கேட்டார். இல்லம்மா, ஒரு எமர்ஜென்சி கேஸ், நான் உடனே போயாகணும். சரிம்மா, நான் அப்புறம் வரேன், நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு வேகமாக காசிநாதனின் வீட்டிற்கு கிளம்பினான். ஆளில் இருந்த காசிநாதன் சிம்மனை பார்த்ததும், வாப்பா, கொஞ்ச நாளா என் பேத்தி சரியாயிட்டு வரான்னு நான் நிம்மதியா இருந்தேன். இப்ப மறுபடியும் அவளை இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை என்று கேட்டார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க ஓவர் டிப்ரெஷன்ல இருந்ததுனால தான் இந்த மாதிரி இருந்தது. இப்ப மறுபடியும் என்னாச்சுன்னு தெரியல. நீங்க எங்கே இருங்க, நான் பாக்குறேன். இப்போ அனு எங்க என்று கேட்டான். அவ நேத்துல இருந்து யாரு கூடவும் பேசல, சாப்பிட கூப்பிட்டது கூட பசிக்கலன்னு சொல்லிட்டா. இப்ப வீட்டுக்கு பின்னால இருக்கிற கார்டன்ல தான் செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கா என்று சொன்னார். ஓகே சார், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு சென்றவன் அங்கு அவள் பூச்செடிகளுக்கு அசையாது நின்று தண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்றவன், ஹாய் அனு, என்ன பண்ற என்று கேட்டான். சிம்மனின் குரல் கேட்டதும் ஒரு நிமிடம் அவளது கண்கள் பளிச்சிட்டது. பின்பு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவனை திரும்பி பார்க்காமல் அப்படியே நின்றாள். என்ன மேடம், நான் பேசுறது உங்க காதுல விழுகுதா இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூச்செடிக்கெல்லாம் தண்ணி விடுறீங்களா என்று கேட்டான். அனு அப்போதும் எதுவும் சொல்லாமல் ஒரே செடிக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தாள். அந்த பூந்தொட்டி தண்ணீர் நிரம்பி வழிந்து செடி சாய்ந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த சிம்மன், இப்படியே நீ தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா அந்த செடி வீணா போயிடும், தண்ணி ஊத்துறத நிறுத்து என்று சொன்னான். உடனே அனு கோபமாக, அது என்ன ஆனா உனக்கு என்ன பிரச்சனை, அது என்னோட பூச்செடி என்று கோபமாக சொன்னாள். சிம்மனுக்கு தெரியும் அவளுக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு அவள் நம்பிய ஒரே ஆண் சிம்மன் தான் என்று. அது மட்டும் இல்லாமல்
சிம்மன் மேல் அவளுக்கு ஒரு வகையான ஈர்ப்பு இருப்பதும் அவனுக்கு நன்றாக தெரியும். அவளை முழுவதும் குணப்படுத்தும் வரை மேக்னாவை பற்றி சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் விதி தீபிகா உருவில் வேற வகையில் சென்றதை நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டவன் பின்பு, அனு, நான் சொல்றத கேளு என்று சிம்மன் அவளிடம் பேச போக, அனுவோ அவள் கையில் வைத்திருந்த அந்த தண்ணீர் வாளியை அப்படியே கீழே போட்டுவிட்டு கோபமாக வீட்டிற்குள் சென்றாள். அனு, ஒரு நிமிஷம் நான் பேசுறத கேளேன் என்று சொல்லிக்கொண்டே சிம்மனும் அவள் பின்னாலேயே சென்றான். சிம்மன் அப்படி கெஞ்சி கொண்டு வருவதை பார்த்து காசிநாதன் சிரித்துக்கொண்டே, என்னப்பா, என்னாச்சு என்று கேட்டார். அது ஒன்றும் இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் பின்னாலேயே அவன் செல்ல, அவள் அவளது அறைக்கதவை சட்டென்று சாத்தினாள். அனு அவ்வளவு கோபமாக அறைக்கதவை சாத்தியதை பார்த்த காசிநாதன், நிஜமாவே என் பேத்தி இந்த பையனை விரும்ப ஆரம்பிச்சிட்டாளா என்று நினைத்து கொண்டு, அனு முகத்தில் அடித்தாற்போல் அப்படி கதவை சாத்தியதும் சிம்மனிற்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதிலும் காசிநாதன் அவனை பார்த்து சிரிப்பதை பார்த்ததும் சிம்மனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் நின்றான். உடனே காசிநாதன் சிரித்துவிட்டு, அங்க ஏன்பா நிக்கிற, இங்க வா என்று கூப்பிட சிம்மன் காசிநாதன் அருகில் சென்றான். நீங்க 2 பேரும் போட்டுக்கிற சண்டையை பார்த்தா ஒரு பேஷண்ட்டும் டாக்டரும் போட்டுக்கிற சண்டை மாதிரி தெரியல. ஏதோ கப்பிள்ஸ் போட்டுக்கிற ஃபைட் மாதிரில இருக்கு. நிஜமாவே நீ என் பேத்தியை லவ் பண்றியா என்று காசிநாதன் கேட்டார். காசிநாதன் அப்படி கேட்டதும் பதறிப்போன சிம்மன், ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க என்று ஏதோ சொல்ல வர, அப்பொழுது காசிநாதன், நீ அவளை அப்படி கெஞ்சிட்டு போற, அவளும் உன்கிட்ட அப்படி கோவப்பட்டு போறா, அப்புறம் 2 பேருக்கும் எதுவும் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள ஏதோ இருக்கு என்று காசிநாதன் சொன்னார். இவரிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று சிம்மன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே காசிநாதனின் பேரன் ஆனந்த் உள்ளே வந்தான். எங்க தாத்தா என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, நீ தான் எங்க அக்காவை ஏதோ சொல்லி ஏமாத்திருக்க என்று கோபமாக சொல்லிக்கொண்டு அவன் அருகில் வந்தான். ஆனந்த் அப்படி கோவப்படுவதை பார்த்த காசிநாதன், ஆனந்த், இது என்ன பழக்கம்? வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட் கிட்ட இப்படியா பேசுறது? முதல்ல சாரி கேளு, அப்புறம் உங்க அக்காவை கூட்டிட்டு வா. இன்னைக்கு வீட்டுக்கு சமைக்க வரவங்க வரல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, எல்லாரும் வெளியே தான் சாப்பிட்டாகணும் என்று சொன்னார். தாத்தா, சாரி கேட்க வேண்டியது அவன்தான், அவனை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம என்ன கேட்க சொல்றீங்க என்று ஆனந்த் சொன்னான். ஆனந்த், தாத்தா சொன்னா கேப்பியா மாட்டியா? முதல்ல உங்க அக்காவை கூட்டிட்டு வா, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்ல ஆனந்த் உடனே அணுவின் அறைக்கு சென்றான். சிம்மா, அவன் அப்படி சொன்னதை நினைச்சு நீ ஒன்றும் தப்பா நினைச்சுக்காத. சரி, நீயே எங்க கூட வா, வெளியில அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் என்று காசிநாதன் சொன்னார். உடனே சிம்மன், சாப்பிட வெளியில போகணுமா? அதான் நான் இருக்கேன்ல, நான் சமைக்கிறேன் என்று சொன்னான். என்ன, நீ சமைக்கிறியா? உனக்கு சமைக்க கூட தெரியுமா என்று காசிநாதன் ஆச்சரியமாக கேட்டார். நல்லா சாப்பிட கத்துக்கும் போது நல்லா சமைக்கவும் கத்துக்கணும் தானே. நீங்க வெயிட் பண்ணுங்க, 1/2 hourல நான் டேஸ்டியான லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். எனக்கு ஹெல்ப்புக்கு மட்டும் அணுவை அனுப்புங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அனு, தாத்தா போலாமா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். சிம்மன் சிரித்துக்கொண்டே, மிஸ் அனு, யாருமே வெளியே போல, நீங்க கிச்சனுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் சமைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்கு சென்றான். சிம்மன் அப்படி சொன்னதும் என்ன என்பது போல் அனு பார்த்தாள். உடனே காசிநாதன், அதான் தம்பி கூப்பிடுதல, போமா என்று சொன்னார். அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாமல் அணுவும் சிம்மன் பின்னால் சென்றாள். அவர்கள் இருவரும் ஒன்றாக சமைக்க நிற்பதை பார்த்த ஆனந்த், இங்க என்ன நடக்குது என்று கேட்டான். உடனே காசிநாதன் சிரித்துக்கொண்டே, கப்புள்ஸ் ஃபைட் நடக்குதுடா என்று சொன்னார். என்ன கப்புள்ஸ் ஃபைட் போயிட்டு இருக்கா? தாத்தா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்களா என்று கேட்டான். 2 பேரும் அதை உணர்ந்துட்டாங்களான்னு தெரியல, ஆனா ஃபியூச்சர்ல நீ அந்த பையனுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுடா. என்ன இருந்தாலும் அவன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறவன், ஞாபகம் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்தார். தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல அணுக்கு வேற மாப்பிள்ளையே இல்லையா? போயும் இவன் தான் கிடைச்சானா என்று ஆனந்த் சொன்னான். உடனே காசிநாதன் ஆனந்தை பார்த்து முறைத்து கொண்டு, ஏண்டா, அவனுக்கு என்ன குறை? நல்ல நாலேஜ் இருக்குது, அழகா இருக்கான், இதை விட என்ன வேணும்? அமைதியா அவங்க 2 பேரையும் வேடிக்கை பாரு என்று சொல்லிவிட்டு
மறுபடியும் அவர்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். சிம்மன் மீது இருக்கும் கோபத்தை அனு காய்கறி மீது காட்டிக் கொண்டிருந்தாள். அவள் காய்கறி வெட்டுவதை பார்க்கையில் சிம்மனுக்கோ தன் மீது உள்ள கோபத்தில் தனது கையை கட் செய்து கொள்வாளோ என்று பயமாக இருந்தது. அந்த அளவுக்கு வேகமாக காய்கறியை வெட்டினாள். அனு, காய்கறியை பார்த்து விட்டு கையை கட் பண்ணிக்க போற என்று சிம்மன் சொன்னான். உடனே அனு, அது எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் வேகமாக வெட்ட ஆரம்பித்தாள். அச்சோ அனு, உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? கையை கட் பண்ணிக்கிட்டா அப்புறம் ரத்தம் வரும் என்று சொன்னவன் சட்டென்று அவளது கையை பிடித்து, இப்படியா காய்கறி வெட்டுறது? இப்ப பாரு நான் எப்படி வெட்டுறேன்னு சொல்லி காய்கறியை வெட்டினான். அவனின் அந்த நெருக்கம் அணுவுக்குள் ஏதோ செய்ய சட்டென்று அவனிடமிருந்து விலகியவள், இப்ப எதுக்கு என் பக்கத்துல வரீங்க என்று கேட்டாள். அனு, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. உன்னோட டிப்ரெஷனை இப்படியே விட்டா அது பெரிய பிரச்சனையாயிடும். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு பழைய மாதிரி ஆயிடாத. அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வா என்று கெஞ்சினான். சிம்மன் தன் மீது காட்டும் கரிசனத்தை பார்க்கையில் அணுவுக்கு அழுகை வந்தது. இந்த கரிசனம் காதல் கிடையாதா? என் மீது இவனுக்கு வெறும் அக்கறை மட்டும்தான் இருக்கா? அது காதலா மாறாதா என்று ஏங்கினாள். அணுவின் மனதிற்குள் ஓடும் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் அவளிடமிருந்து விலகி சமைக்க ஆரம்பித்தான். இறுதியாக அனு ஒரு சூப் மட்டும் செய்தாள். செய்த அனைத்து உணவுகளையும் டேபிளில் வைக்கப்பட்டது. அனைத்து உணவுகளையும் பார்த்த காசிநாதன், சிம்மா, நீ மெடிக்கல் ஃபீல்டில் மட்டும் இல்லை, குக்கிங் ஃபீல்டுலேயும் கலக்கிறப்போ என்று சொல்லிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தார். ஆனந்தும் பசியில் இருந்ததால் வேகமாக உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தான். சூப்பு பார்க்கறதுக்கே ரொம்ப டெலிஷியஸா இருக்கே, நல்லா இருக்கும் போலே என்று சொல்லிவிட்டு காசிநாதன் சூப்பை குடிக்க போனார். உடனே சிம்மன் அது அணு பண்ணது, அந்த சூப் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொல்லி வேகமாக குடிக்க ஆரம்பித்தான். என்ன, அணு செஞ்சதா? அணு, உனக்கு சமைக்க கூட தெரியுமா? என்னோட பேத்தி நிஜமாவே பெரியவளாயிட்டாளா என்று சொன்னவர் அந்த சூப்பை ஆசையாக குடிக்க போக சிம்மனோ அந்த பவுலை அப்படியே எடுத்துக்கொண்டு, இது யாருக்கும் கிடைக்காது, எனக்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டை தொடாமல் அந்த சூப்பை மட்டுமே குடித்து கொண்டிருந்தான். அதை பார்த்த காசிநாதன், இதுக்கு பேர் தான் உண்மையான காதலோ என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்த மற்ற உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தார். உடனே ஆனந்த், இம்மா, இது உனக்கே ஓவரா தெரியல, அது எங்க அக்கா முதல்ல சமைச்சது, அது எனக்கும் வேணும், நானும் சாப்பிடுவேன் என்று அடம் பிடித்து அந்த பவுலை சிம்மனிடமிருந்து வாங்க போனான். உடனே காசிநாதன், டேய் அமைதியாடுறா, வேற ஏதாச்சும் சாப்பிட்டுக்கோ, இப்ப எதுக்கு அதை கேட்கிற என்று சொன்னார். உடனே ஆனந்த் சிம்மனை முறைத்து கொண்டு மற்ற உணவுகளை சாப்பிட ஆரம்பித்தான். சிம்மன் வேற எதுவும் சாப்பிடாமல் சூப்பை மட்டும் குடிப்பதை பார்த்த அனு வேகமாக எழுந்து சிம்மன் கையில் இருந்த பவுலை வாங்கி அதில் ஒரு வாய் குடித்து பார்த்தவள் கையில் இருந்த ஸ்பூனை அப்படியே கீழே போட்டுவிட்டு சிம்மனை முறைத்து கொண்டு, மறுபடியும் என்கிட்ட பொய் சொல்றியா? இது வாயில வைக்க முடியல, கரிக்குது, இது எப்படி நீ டேஸ்டா இருக்குன்னு மற்றவங்களை ஏமாத்துற என்று சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து சென்றாள். உடனே சிம்மன் அவள் கையை பிடித்து கொண்டு, அது உப்பா இருந்தாலும் நீ செஞ்சதில்ல, நீ செஞ்சது எப்படி இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் என்று சொன்னான். காசிநாதன் சிரித்து கொண்டு, அப்படி போடு, இதுக்கு பேர் தான் உண்மையான காதல் என்று சொல்லி சிரித்தார். ஆனந்தோ அவர்கள் பேசிக்கொள்வது எதுவும் புரியாமல், என்ன நடக்குது, இவங்க 2 பேரும் இப்ப ஏன் சண்டை போடுறாங்க என்று கேட்டான். உடனே, உன்னை எல்லாம் கடவுள் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல, அங்க என்ன நடக்குதுன்னு எதுக்கு பாக்குற என்று சொல்லிவிட்டு அந்த பிளேட்டில் இருந்த ஒரு கட்லெட்டை எடுத்து ஆனந்தின் வாயில் வைத்தார். அனு சிம்மனின் கையில் இருந்து தனது கையை விடுவித்துக் கொள்ள போராடி கொண்டிருந்தாள். அதை பார்த்த காசிநாதன், அனு, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசுனா தீந்துடுமா? உனக்கும் சிம்மனுக்கும் இடையில என்ன பிரச்சனைன்னு தெரியல, நீங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வாங்க, மனசு விட்டு பேசுங்க, பிரச்சனை அதுவா சரியாயிடும் என்று சொன்னார். இல்ல தாத்தா, நான் எங்கேயும் போகல என்ற அனு கோபமாக சொன்னாள். காசிநாதனோ, அனு, தாத்தா சொல்றத கேளுமா, நீ கொஞ்சம் வெளியில போயிட்டு வா, உனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் என்று சொன்னார். அதற்கு மேல் தட்ட முடியாமல் அனு சிம்மனை பார்த்தாள். உன் கூட எங்க வந்தாலும் எனக்கு ஓகே தான் என்று சொல்லிவிட்டு காசிநாதனை பார்த்து சிரித்துவிட்டு சிம்மன் முன்னே செல்ல அவனுக்கு பின்னால் அனு சென்றாள். சிம்மன் காரை ஓட்டி கொண்டு செல்ல அவன் அருகில் அனு அமைதியாக உட்கார்ந்து கொண்டு வந்தாள். என்ன மேடம், இன்னும் கோபமா தான் இருக்கீங்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எதிரில் வந்த ஒரு பஸ்ஸும் லாரியும் நேருக்கு நேர் மோதி
பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. சாப்டர் 49. ஐம்பூதங்களின் சக்தி. சிம்மன் அணுவை கூட்டிக் கொண்டு வெளியில் போய்க் கொண்டிருக்க திடீரென்று அணு சிம்மா என்று அலறினாள். சிம்மன் என்ன என்று திரும்பி பார்க்க அங்கு ஒரு பஸ்ஸும் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு பயங்கர விபத்து நடந்து முடிந்தது. ஒரு நிமிடம் அதிர்ந்த சிம்மன் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு வேகமாக அங்கே ஓடினான். பஸ் அப்படியே தலைகீழாக திரும்பி கிடக்க பஸ்ஸில் இருந்த கண்ணாடி துகள்கள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி கிடந்தது. பஸ்ஸில் இருந்த அனைவருக்கும் அடிபட்டு ரத்தம் வழிந்த நிலையில் கிடந்தனர். பஸ் ஓட்டி கொண்டு வந்த டிரைவரின் ஒரு கால் மாட்டிக்கொள்ள தனது கர்ப்பிணி மனைவி ரத்த வெள்ளத்தில் துடிப்பதை பார்த்து கதறினார். ப்ளீஸ் யாராவது காப்பாத்துங்க, என் ஒய்ஃபை யாராவது காப்பாத்துங்க என்று கத்தினார். பஸ் டிரைவர் கத்துவதை பார்த்த சிம்மன் அவன் கத்தும் திசையை பார்க்க அங்கு அந்த கர்ப்பிணி பெண் வழியில் துடித்து கொண்டிருந்தாள். அனு, நீ உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணு என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணின் அருகில் சிம்மன் ஓடினான். அப்பொழுது ஒரு 4 வயது குழந்தை அந்த பஸ்ஸுக்குள் மாட்டிக்கொண்டு ஜன்னல் வழியாக கையை நீட்டி ப்ளீஸ் யாராவது என்ன காப்பாத்துங்க என்று கத்தினான். அந்த 4 வயது குழந்தையை பார்த்ததும் சிம்மன் வேகமாக ஓடி சென்று அந்த குழந்தையை மீட்பதற்கான வேலையை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த மக்களும் ஓடி வந்த பஸ்ஸுக்குள் இருக்கும் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து கொண்டிருந்தனர். சிம்மன் அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியில் தூக்கிவிட அப்பொழுது கரெக்டாக அருகில் இருந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து 2-3 ஆம்புலன்ஸும் ஃபர்ஸ்ட் எய்ட் செய்வதற்காக சில டாக்டர்ஸும் வந்திருந்தனர். குழந்தையை காப்பாற்றி முடிந்ததும் சிம்மன் வேகமாக அந்த கர்ப்பிணி பெண்ணை நோக்கி நடந்தான். அதற்குள் இன்னொரு டாக்டர் வந்து அந்த பெண்ணின் பஸ்ஸை செக் செய்தவர், இந்த பொண்ணு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, வயிற்றில் உள்ள குழந்தைக்கு இதய துடிப்பு லோவாகிக்கிட்டே போகுது, உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும், இப்பவே சர்ஜரி பண்ணணும், 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் காப்பாற்ற முடியும் என்று சொன்னான். அந்த டாக்டர் அப்படி சொன்னதும் அந்த பெண்ணின் கணவர், டாக்டர் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க, எனக்கு என்னோட ஒய்ஃப் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி என்னோட குழந்தையும் ரொம்ப முக்கியம், 2 பேரையும் காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர் என்று கெஞ்சினான். இதை பாருங்க, நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, சீக்கிரம் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் இப்போவே ஆப்ரேஷன் பண்ணால் அட்லீஸ்ட் உங்கள் குழந்தையோட உயிரையாவது காப்பாற்ற முடியும், இப்படியே டிலே பண்ணிட்டு போனால் 2 பேரும் இறந்து போயிடுவாங்க என்று சொன்னான். டாக்டர், என் ஒய்ஃப் இல்லாமல் நான் எப்படி என்னோட குழந்தைய வளர்ப்பேன், அந்த குழந்தைக்கு அம்மா வேணும் தானே, ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது என்னோட ஒய்ஃபோட உயிரை காப்பாற்றுங்க என்று அவன் அழுது கொண்டே சொன்னான். இருவரும் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த சிம்மன், என்னாச்சு என்று அந்த டிரைவரிடம் கேட்டான். தம்பி, என்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க, என் குழந்தைய மட்டும்தான் காப்பாற்ற முடியுமா, என்னோட ஒய்ஃப் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், இல்லை என் குழந்தை தான் என்னோட ஒய்ஃப் இல்லாமல் எப்படி வளரும் என்று அழுதார். உடனே சிம்மன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதே, உங்கள் ஒய்ஃபை நான் காப்பாற்றுறேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணின் அருகில் சென்றான். உடனே அவ்வளவு நேரம் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்த டாக்டர், ஹலோ ஹலோ, இங்கே என்ன நடக்குது, நான் ஒரு டாக்டர் செக் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வந்து நான் பார்க்குறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஐ எம் டாக்டர் விஸ்வா, நான் சிட்டியில் உள்ள பிக் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு இல்லாத நாலேஜ் உனக்கு இருக்குமா, நீ யாரு என்று கேட்டான். உடனே சிம்மன் அவனை பார்த்து முறைத்து விட்டு, நானும் டாக்டர் தான், படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணு இறந்து போயிடும்னு அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னால் அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும், நீ எல்லாம் ஒரு டாக்டர்னு சொல்லிக்கிற, டாக்டரோட கடமையே 5 நிமிஷத்தில் இறந்து போகிறவங்கிட்ட கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் சரியாயிடுவீங்கன்னு சொல்லணும், அந்த நம்பிக்கை தான் அவங்களோட உயிரை காப்பாற்றும், ஆனால் நீ மனசாட்சியே இல்லாமல் அந்த பொண்ணை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க என்று சொன்னான். இங்கே பாரு, இந்த சினிமா டைலாக்கெல்லாம் இங்கே விட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நான் உண்மையை தான் சொன்னேன், அந்த பொண்ணோட உடல்நிலை ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அந்த பொண்ணால் மூச்சு கூட விட முடியாது, இப்போவே ஆப்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தையவாச்சும் காப்பாற்ற முடியும் என்று சொன்னான். அவ்வளவு நேரம் அந்த டாக்டரிடம் கெஞ்சி கொண்டிருந்த அந்த டிரைவர், தம்பி, இந்த டாக்டர் என்னை ரொம்ப பயமுறுத்துறாரு, ப்ளீஸ் தம்பி, என்னோட ஒய்ஃபையும் குழந்தையும் நீங்களாவது காப்பாற்றுங்க என்று சொன்னான். சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நீங்கள் முதல்ல உங்களை பாருங்கள், உங்களோட ஒய்ஃபையும் குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னவன் வேகமாக ஓடி சென்று அந்த பெண்ணின் பல்ஸை செக் செய்தான். பின்பு மெதுவாக அந்த பெண்ணின் வயிற்றில் கை வைத்து பார்த்தான். குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்களும் தைரியமாக இருந்தா உன்னால் கண்டிப்பாக இந்த குழந்தைய பெற்றுக்க முடியும் என்று அந்த பெண்ணிடம் சொல்ல அந்த பெண் நம்பிக்கையாக சிம்மனை பார்த்தாள். சிம்மன் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லி முடித்துவிட்டு அனு என்று கூப்பிட்டான். அனு வேகமாக ஓடி வந்து, என்ன சிம்மா என்று கேட்டுக்கொண்டு
அவன் அருகில் வந்தாள். உடனே சிம்மன் அணுவை பார்த்து, இங்க நின்றுட்டு இருக்கிறவங்கள ஹெல்த்தியா இருக்கிற ஒரு 5 பேர் எனக்கு வேணும் என்று கேட்டான். அணுவோ எதுவும் புரியாமல், எதுக்கு 5 பேர் கேட்குற என்று கேட்டாள். நான் சொன்னதை மட்டும் செய், டைம் இல்லை, சீக்கிரம் என்று சொன்னான். உடனே அணு, இங்க இருக்கிற யாராவது 5 பேர் ஹெல்த்தியா இருக்கிறவங்க முன்னால வரீங்களா ப்ளீஸ், உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படுது என்று சொன்னாள். அந்த கர்ப்பிணியின் நிலையை பார்த்து 6-7 பேருக்கு மேல் நான் உதவி செய்கிறேன் என்று வந்து நின்றனர். அவர்களில் 5 பேரை செலக்ட் செய்த சிம்மன் ஒரு கட்டத்தை வரைந்து அதில் ஒவ்வொரு திசையிலும் 5 பேரையும் உட்கார வைத்தான். அதை பார்த்து அங்குள்ள அனைவரும், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு என்று கேட்டனர். விஸ்வாவோ கோபத்தின் உச்சத்திற்கு சென்று, நீ ஒரு டாக்டருக்கு படிக்கிறன்னு தானே சொன்ன, என்ன கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணோட உயிரே போக போகுது என்று சொன்னான். உன்னால் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியாதுல, அப்போ பேசாமல் அமைதியாக நில்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிம்மன் அவனது வேலையை தொடங்கினான். அங்கு நின்று கொண்டிருந்தவர்களில் 4-5 பெண்கள் வந்து அந்த பெண்ணை சுற்றி ஒரு ஸ்கிரீன் வடிவில் நின்று கொண்டனர். அந்த பெண்ணின் உடலில் இருந்த ஆடையை மெதுவாக அகற்றியவன் பின்பு அந்த பெண்ணை பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியமான குழந்தையை பெத்தெடுப்பீங்க என்று சொல்லிவிட்டு கண்களை மூடி ஏதோ மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். முதலில் அவன் உச்சரித்த மந்திரம் 5 பூதங்களில் ஒன்றான நிலத்திற்கான மந்திரம். அதை உச்சரித்து முடித்ததும் அந்த நிலத்திற்கான கட்டத்தில் உட்கார்ந்திருந்த ஒருவனின் உடலில் இருந்து ஒரு வகையான ஒளி வந்து அந்த பெண்ணின் உடலுக்குள் சென்றது. அதே போல நீருக்கான மந்திரத்தை சொல்லி அழைக்க இன்னொருவன் உடலிலிருந்தும் அதே போல் ஒளி வந்தது. அந்த 3 பேர் உடலிலிருந்தும் இதே போல அடுத்த 3 பூதங்களுக்கான மந்திரத்தை சொல்ல அந்த 3 பேர் உடலிலிருந்தும் அதே போன்ற ஒளி தோன்றி அந்த பெண்ணின் உடலுக்குள் சென்றது. அந்த ஒளி அங்கிருந்த யார் கண்ணுக்கும் புலப்படாததால் அனைவரும் குழப்பத்துடன் இவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தனர். 5 பேர் உடலில் இருந்தும் அந்த ஒளி வெளியேறியதும் அவர்கள் உடலில் இருந்த மொத்த சக்தியும் அவர்களை விட்டு போனது போல் உணர்ந்தார்கள். அவர்கள் அப்படியே தரையில் சரிந்து படுத்தனர். 5 பூதங்களின் சக்தியும் அந்த பெண்ணின் உடலுக்குள் சென்றதும் உள்ளே இருந்த குழந்தை ஆக்டிவாக செயல்பட ஆரம்பித்தது. அது வெளிவருவதற்கான வேலையை அந்த குழந்தை செய்ய அடுத்த 15 நிமிடத்தில் அந்த குழந்தை வெளியே வந்தது. குழந்தையின் அழுக்குரல் கேட்டதும் அந்த பெண் தனது 2 கையை கூப்பி சிம்மனை கும்பிட்டாள். என் குழந்தையை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி என்று அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாக, இது எப்படி சாத்தியம், இப்பதானே இந்த டாக்டர் இந்த பொண்ணு இறந்து போயிடும், குழந்தையும் சாவுற கண்டிஷன்ல இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணாதான் குழந்தையாவது காப்பாற்ற முடியும்னு சொன்னாரு, ஆனா இந்த பையன் தாயையும் சேயையும் எந்த கத்தியும் இல்லாம ரத்தமும் இல்லாம காப்பாத்திட்டானே என்று சிம்மனை பாராட்டினார். சிம்மனை அப்படி பாராட்டியது விஸ்வாவிற்கோ கோபத்தை ஏற்படுத்தியது. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு டாக்டர் படிச்சு இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருக்க நமக்கு கிடைக்காத மரியாதை இன்னும் படிப்பே முடிக்காத இவனுக்கு கிடைக்குது என்று வைத்தறிச்சல் வந்தது. உடனே விஸ்வா, இதுக்கு மேல இவங்களை வெளியே வச்சிருக்கிறது நல்லதில்லை, இன்ஃபெக்ஷன் ஆயிடும், உடனே இவங்க 2 பேரையும் ஸ்ட்ரெச்சர்ல ஏற்றி ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க என்று சொன்னான். விஸ்வா சொல்வதிலும் உண்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட சிம்மன் அந்த பெண்ணிடம், நீங்க ஹாஸ்பிட்டல் போங்க, உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் எதுவும் ஆகாது என்று சொல்லிவிட்டு அணுவை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றான். தொடரும்.